அந்த நேரம் கூட எங்களை உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை நாங்கள் உயிர்களை இழந்திருக்கிறோம், பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டியர். முந்த நாள் அனுரகுமார திசாநாயக்க அந்த தலைமைப்பீட பிக்குவை போய் ஆசீர்வாதம் வேண்டார். நாலு ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்ட விகாரியை உடைக்க இயலாது, அகற்ற இயலாது என்றால் 150-200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை என்ன அடிப்படையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி அழித்திருந்தது? அப்ப இதே பிக்குமார் எல்லாம் சேர்ந்து அனுரகுமார திசாநாயக்கு அழுத்தத்தை கொடுத்து சிங்கள மக்களுக்கு இந்த உண்மையை விளங்கப்படுத்தி இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வை பெற்று தரலாம் தானே? கட்சி அமைப்புகள் என்பதை தாண்டி எல்லோருமே தமிழ் மக்களாக இந்த இடத்திலே ஒற்றுமையாக இருக்கிறோம். அதுதான் நாங்கள் சொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இலங்கை வாழ் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. நாங்கள் சிங்கள மொழி பேசுகின்றவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது என்பதை இந்த போராட்ட களத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய போராட்ட நண்பர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள். எங்களுடைய நிலத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள், இதுதான் அவர்களுடைய ஒற்றை ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு பேசலாம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி போராட்டங்கள் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது? எங்களிடம் எங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க இந்த போராட்டம்? இருந்து வந்திருக்கிறோமா எங்கள் இடங்களில் ஆக்கிரமித்து நாங்கள் இராணுவங்கள் நேவித்தளங்கள் இப்படியான இதுகளை வச்சு கொண்டிருக்க இப்பெல்லாம் திருவண்ண அந்த சைட்டெல்லாம் எங்களுக்கு சொந்தமான இடங்கள். அந்த சொந்தமான இடங்களை பிடிச்சி வச்சு அந்த வளவுல விடாமல் விரையும் வச்சுக்கிறாங்க. காரணம் நேவி கேம்பு எல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் காணி இருக்குது. அந்த கேம்புக்கு போக கிடையாது. காணிக்கு இதுவரை நாங்கள் போவே இல்லை. 86-87 விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காணிகளுக்கெல்லாம் போகவில்லை, பார்க்கவே போகவில்லை. இந்த காணி உரிமையாளர்கள் தொடர்பான விடயங்கள் எப்படி வெளிப்படுகின்றது? அதாவது நாக விகாராதிபதியினுடைய பேச்சுக்கு பிறகு காணி உரிமையாளர்கள் என்ன நிலைப்பாட்டு இருக்கு? நீங்கள் குறிப்பிடுவது எந்த விகாராதிபதி? நயனாதிபதி சாதகமான அவருக்கு கூட போனால் சாதகமான முடிவு கொண்டு வருமென்றதான் நாங்கள் நம்பிக்கை. மற்றபடி ஜிஏக்கள் சொன்னது எங்களுக்கு திருப்தி இல்லை. அவ 4 கட்டம் ஆகுறான்றது ஊடகங்கள்ல வெளியாக இருந்தது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராகி விட்டார்கள் காணி உரிமையாளர்கள் என்பது தொடர்பாக ஒரு சலசலப்புகள் இடம்பெற்றது. அப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா? சுமூகமான முறையிலே இதை தீர்க்கலாம் அரசு இயந்திரம் மூலமாக என்று நீங்க நம்புகிறீங்க? இல்ல அவங்க சொல்றாங்க தங்களுக்கு கொண்டு ஒரு லிமிட் இருக்கு, அந்த வரையறை முறை போயலாண்டா அவன் கதை. இப்போ ஜிஏ கதையோ இல்லாட்டி அங்கே இருக்கு. ஏன்னா அவங்க திருப்பி ஃபைலை எங்கள்கிட்ட ஃபைலை திருப்பி எடுக்கிற மாதிரி அங்கே வச்சு கேட்கணும். பழைய உறுதியெல்லாம் திருப்பி கொண்டாங்க. சகல பழைய லேண்டுக்கு பொறுப்பான அடிஷனல் ஜிஏ சகல டாக்குமெண்ட் முரளிதரன் அவர் இப்போ மாறிட்டார். அவர் எங்கள்கிட்ட ஃபைலை எடுத்து திருப்பி இது தீர்வு தர்றதுக்கு முன்னுக்கே முயற்சி எடுத்தது. திருப்பி மறுபடியும் திருப்பி முதலேருந்து வரண்டா இது காலம் தாழ்த்துறது தான். 4 கட்டம்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. முதல் கட்டம் பெறதுக்கு 35 மாதம் போராட மாட்டா, 4 கட்டம் பெறதுக்கு எங்கள்கிட்ட அடுத்த சந்தை தான் பெறுவோம். இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய வயது போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய கடைசி காலத்தை எங்களோட சொந்த மண்ணில் கழிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அவர்களுடைய ஆசை வெகு விரைவான ஒரு தீர்வு கொடுத்தால் மட்டும்தான் அது நிறைவேற்றும். அதான் சாத்தியம். என்ன விரைவான தீர்வை கொடுத்தா சாத்தியமாகும். ஏன்னா தலைமுறை அழிஞ்சு கொண்டு போயிட்டு நாங்கள் 4ஆம் தலைமுறையில் நிற்கிறோம். ஆனால் எங்களை பொய்யான உறுதியோடு இருக்கிறான்னு சொல்லி கதையில காய்ச்சி ஒரு புரளியை தான் கிளப்பின மொழி. சகல மக்களும் இங்கே இருக்கிற தங்கண்ட காணி தங்களுக்கு வேணும் வேண்டிய பல்லாம் இருக்கு. இந்த காணிகளை தாண்டி இராணுவத்தினரால் இங்கே இன்னும் விடப்படாத நிலங்கள் அல்லது பொது பயன்பாட்டுக்கு பாவனை செய்யப்படுகின்ற மண்டபங்கள் இப்படியான இடங்கள் இருக்கிறதா? இங்கே பொதுப்பாவனைக்கு இந்த இதோடைய ஒட்டி ஒரு ஐடி சென்டர்னு சொல்லி ஒரு ஆர்மியின் லேர்னிங் சென்டர்னு சொல்லி ஒரு போட்டு அது இயங்குற இல்லை. மாறா கொழும்புல இருந்து வர்ற பக்தர் வேண்ட பக்தர்கள் இந்த வியாரைக்கு வர்ற பக்தர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல தக்கம் வைக்கப்படுறாங்க. மற்றபடி அது பொது தேவைக்கு பயன்படுத்தப்படுது. Hey,
அவங்களோட சொந்த காரியம் கொடுங்க. என்னப்பா நீங்க ஒரு புத்த விகாரியை கொண்டு இருக்க வச்சு போட்டு புத்த சாமியை சாட்டி நாட்டை கைப்பற்றுறீங்க. அந்த நேரம் கூட எங்களை உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை நாங்கள் உயிர்களை இழந்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டியல். அதான் புத்தரை கொண்டு அது கடவுள்னு சொல்றீர்கள். பெரிய மதத்தை வழிபடுறீர்கள். பெரிய அவர் என்ன வணங்கிதான் எல்லாம் செய்கிறீர்கள். எனது பெயர் சிவானந்தன் ஜெயதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் உறவுகள் சங்கத்தின் செயலாளர். இன்றைய தினம் இந்த சட்டவிரோதமான தையிட்டி விகாரையின் போது அகற்றப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்களை செய்து வருகின்ற போதும் கடந்த 21ஆம் தேதி அந்த சட்டவிரோதமான விகாரையை அகற்றுவதற்காக ஒவ்வொரு பௌர்ணமியுமே போராட்டங்களை செய்து வருகின்றார்கள். அந்த போராட்டத்தின் போது கடந்த 21ஆம் தேதி மதகுருவோடு சேர்த்து 5 பேர் அடாவடியாக கைது செய்யப்பட்டார்கள். அந்த மிலேச்சத்தனமான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றது இந்த பௌத்தமயமாக்கலை அவர்கள் இங்கு சட்டவிரோதமற்ற செயலில பௌத்த விகாரைகளை கட்டுகின்றார்கள். அதே போன்று இங்கு வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக இன்று பார்க்கின்ற போது தனியார் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அந்த இராணுவ மயமாக்கலையும் பௌத்த விகாரைகளையும் கட்டு ஒரு தமிழ் மக்கள் வாழ்வுரிமைகளை பெற்று இந்த நாட்டில் வாழ முடியாத அளவுக்கு இந்த பௌத்த சிங்கள அரசானது செய்து வருகின்றது. எனவே நாம் ஒன்றையொன்று இந்த சர்வதேசத்துக்கு தொடர்ச்சியாக எடுத்துக் கூறுகின்றோம். தமிழ் மக்களாகிய நாம் எமக்கான சுய நிர்ணய உரிமை, தேசியம், பொது வாக்கெடுப்பின் மூலமே எமது உரிமைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். நாங்களும் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். எனவே நாம் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போதும் அதை மறுத்து பௌத்த மயமாக்கலாக பௌத்த நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் புத்த விகாரைகளை தொடர்ச்சியாக குருந்தூர் மலை, தையெட்டி, விடுக்குநாரி, திருவோணமலை, இப்போது வவுனியாவில் உள்ள சமணகுளத்திலே கல்லுமலை என்ற இடத்திலுமே புத்த விகாரைகளை ஒரு தொல்லியல் திணைக்களம் ஊடாக அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தை பாதுகாக்கின்ற ஒரு சமயத்துக்களுக்காக, ஆனால் அவர்கள் புத்த விகாரைகளை கட்டுவதற்காக மட்டுமே அந்த தொல்லியல் திணைக்களம் தொழிற்பட்டு வருகின்றது. எனவே நாம் இன்று இந்த தையெட்டி விகாரையிலே ஒரு தனியார் காணிகளிலே சட்டவிரோதமாக ஒரு புத்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த புத்த விகாரை அகற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களாகிய எமது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் சொந்த காணிகளில் அவர்கள் அமர்ந்து தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். எனவே இந்த சட்டவிரோதமான விகாரைகளை அகற்றி நாங்கள் வடக்கு கிழக்கில் தமிழர்களாகிய நாம் எமது நிலப்பரப்பிலே நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும். அத்தனை உரிமைகளும் மறுக்கப்படுகின்ற போது நாம் எந்த உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். எனவே நாம் எமது உயிர் இருக்கும் வரை நாம் உயிருக்கு அஞ்சாமல் நாம் போராடுவோம் என்பதை நாம் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன்.
சுவாமிகள் இந்த போராட்டம் தொடர்பான விடயங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விகாராதிபதியோடு இந்த தையிட்டி விகாராதிபதியோடு உங்களுடைய மத தலைவர்கள் சார்பாக நீங்கள் யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் இருக்கிறீங்களா? இந்த விகாராதிபதியோடு நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அரசு அதிபர் வந்து கதைச்சிருந்தார். அதுக்கு அந்த விகாராதிபதி சொல்றார், என்ன சொல்றார் என்றா, எங்கட தலைமைப்பிடம் கொழும்புல இருக்கு, நான் தலைமைப்பிடத்துக்கு அறிவிக்கிறேன், என்னால முடிவெடுக்க இயலாது, என்ற தலைமைப்பிக்கு தான் முடிவெடுக்கணும் என்று சொல்றார். ஆனா அதே தலைமைப்பிடம் அமரபுர நிக்காய தலைமைப்பிடம் கொழும்பு வெள்ளவத்தில் இருக்கு. முந்த நாள் அனுரகுமார திசாநாயக்க அந்த தலைமைப்பிட பிக்குவை போய் ஆசீர்வாதம் வேண்டார். 4 பீடங்கள் இருக்கு பௌத்தத்தில். அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம், மற்றது வேண்ட அமரபுர நிக்காயா, மற்றது ராமாஞ்ச நிக்காயா. 4 பீடங்களுடைய 4 நிக்காயங்களுடைய ஒட்டுமொத்த இலங்கைக்கான தலைமை பீடங்களை அனுரகுமார திசாநாயக்க முந்த நாளும் நேற்றும் சந்திச்சு ஆசி விடுறேன். அப்ப அவர் அதை கதைச்சு தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கேக்கல, நாங்கள் இதுக்குள்ள போய் கதைச்சு தரன்றது இவர்கிட்ட மட்டத்தில் அங்க எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்றதை தான் இவர் சொல்றார். அப்ப இந்த தேரர்களோட நாங்கள் கதைச்சு பேசி செய்ய வேண்டியது அரசு பொறுப்படுத்தக்கூடிய அரசு தான் அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு. என்ற அரசு தான் ஆக்கிரமித்து நிக்குது. ராணுவம் தான் கட்டினது, தேரர் கட்டையில சவேந்திர சில்வா தான் வந்து கட்டினவர். அப்ப ராணுவம் என்றது ஸ்ரீலங்கா அரசுன்ற ஒரு கட்டமைப்பு, பாதுகாப்பு படப்பிரிவு. அப்ப அரசனுடைய ஒரு உயர் நிலையில இருக்கக்கூடியவர் என்ற வகையில அனுரகுமார திசாநாயக்க தான் இதுல தலையிட்டு இதுக்குரிய தீர்வை தரணுமே தவிர அவர் தண்ட ஆட்சி கவுண்டு போடும் அல்லது வேற அரசியல் சிங்கள அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துடுவினம் என்று பயந்து கொண்டு நீதியை கொடுக்காம விடுவாராக இருந்தால் அவர் வந்து எங்கட விஷயத்துல எதுவுமே செய்ய போறதில்லை என்றதான் இதை எடுத்து காட்டி நிக்குது. சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு ஆயுதங்களுக்கு அடக்குமுறைக்கு ஆயுதங்களுக்கு அடக்குமுறைக்கு ஆயுதங்களுக்கு அடக்குமுறைக்கு ஆயுதங்களுக்கு அடக்குமுறைக்கு வெளியேறு 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 வெளியேறு. இன்று தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 13 கிராம அலுவலக பிரிவுகளைச் சேர்ந்த காணிகள் வலுக்கட்டாயமாக இராணுவத்தால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களிலே மிக முக்கியமாக இந்த தையிட்டி விகாரை ஒரு தனியாருடைய காணியிலே அமைக்கப்பட்டு அதை சுற்றி இருக்கிற 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை வலுக்கட்டாயமாக பறிப்பதற்காக அரசாங்கம் தொடர் முயற்சிகளை இந்த அரசும் அரசோடு சேர்ந்த பௌத்த இயந்திரமும் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இதனை எதிர்க்கின்ற மக்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள். இது தொடர்பாக ஜனநாயக வழியிலே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களை அடக்குமுறையாக போலீசாரை வைத்து செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. குறிப்பாக இன்று இந்த போராட்டத்துக்கு வருகை தந்த ஒவ்வொருவரும் பதிவு செய்யப்பட்டார்கள். முன்னுக்கு தெருவிலேயே வைத்து பதிவு செய்யப்பட்டார்கள். அந்த பதிவு என்பது சாதாரணமாக அவருடைய அடையாள அட்டையை கொடுக்கிற பொழுது, இல்லை அடையாள அட்டை வேண்டாம், உன்னுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை தாரும் என்று சாரதி அனுமதி பத்திரத்தினூடாக பதிவு செய்யப்பட்டார்கள். அதற்கான காரணம், அவர்கள் ஒரு வாகனத்தை செலுத்துகிற பொழுதோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளில் செல்லுகிற பொழுதோ இங்கு ஒரு இடத்தில் அவர்கள் தாக்கப்படுவதற்கு அல்லது கைது செய்யப்படுவதற்கு அல்லது பழிவாங்கப்படுவதற்கான ஒரு முயற்சியாகவே இன்று சாரதி அனுமதி பத்திரத்தை ஒரு பதிவாக அவர்கள் மேற்கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டம் வந்து எத்தனையோ காலமாக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கான அனுமதியை வந்து அரசாங்கம் எங்களுக்கு தர வேணும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து இதில் கூடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாழ் மாவட்ட கலைஞர்கள் சார்பில் நான் வடமாகாணத்துடைய கலைஞர், தேசிய கலைஞர் என்ற வகையில் வடமாகாணம் சார்பாக நான் இந்த கௌரவ ஜனாதிபதி அனுரா சார் அவர்களுக்கு நாங்கள் இந்த விண்ணப்பத்தை நாங்கள் விடுகிறோம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய மக்களுடைய செங்கட சொந்தங்களுன்ற காணியை வந்து எங்களுக்கு தாங்க, இதைத்தான் நாங்கள் கேட்குறோம்.
இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்தின் காணியோ இல்லாட்டி சட்டவிரோதமான காணியோ நாங்கள் கேட்கல. எங்கள்ட உறவுகள், தமிழ் மக்களின் உறவுகள், எங்கள்ட சொந்தங்கள்ட காணி, உறுதியோடு இருக்கிற காணி எங்களுக்கு தாங்க. அதுக்கு தான் இந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வரோம். இதுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு செவி சாய்க்க வேணும்னு சொல்லி நாங்கள் கலைஞர் சார்பாக நாங்கள் இந்த விண்ணப்பத்தை அரசாங்கத்துக்கு விடுக்கிறோம். மிக விரைவில் நல்ல பதில் எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படியாக நீங்கள் எங்களுக்கு அந்த பதிலை தராட்டி இந்த போராட்டங்கள் வந்து இந்த ஜனநாயக ரீதியான போராட்டம் வந்து இன்னும் வலுப்பெறும்ன்றதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கதைக்கும் இடமில்லை. இது அரசியல் கட்சி சார்ந்த விதமாகவோ இல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிரான விதமான ஒரு பரப்புரையை வெளியில் நீங்கள் செய்ய தேவையில்லை. இது வந்து எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய உரிமையை வந்து நாங்கள் கேட்கிறோம். சவேந்திர சில்வாவால் கட்டப்பட்ட இந்த விகாரை அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்ப வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விகாரையினுடைய ஒரு போக்கு அல்லது இடம் இருக்கத்தக்கன இன்னொரு இடத்துல கொண்டு வந்து இவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். அதை தாண்டி ஒரு குறிப்பிடப்படுகின்ற பிரதேசத்தை தாண்டி இந்த விகாரைக்கு தேவையில்லாத இடங்கள் சுபீகரிக்கப்பட்டிருக்கிறது. நில அளவை பொறுத்தவரையில் நிறைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர்கள் ஒரு பௌத்த மயமாக்கலை அல்லது பௌத்த மக்களை இங்கே வந்து குடியேற்ற வேண்டும், சிங்கள பிரதேசமாக இதை மாற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு திட்டமிடலாக கூட இது இருக்கலாம். நிச்சயமாக இது வந்து வெறுமனே ஒரு விகாரையில கட்டுறதில்லை. ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வந்து அடிக்கல் வச்சு தனியா மக்களுடைய காணியை ஆக்கிரமிச்சு விகாரையை கட்டுறார் என்றால் அந்த விகாராதிபதி தங்குறதுக்கு ஒரு இடம், வழிபாட்டிடம். இப்போ அண்மையில கூட போலீஸ் தலைமையாக்கள் வந்து திறந்து வச்சு ஒரு மடம் கட்டின விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் இவ்வளவு போராட்டம் செய்து என்னையும் அடித்து உதைச்சு கைது செய்து நான் உடல்நிலை முடியலாமல் வைத்தியசாலையில் போய் ஒரு வாரம் வைத்திய சிகிச்சை எடுத்து இன்று கூட நான் பூரணமாக இன்னும் சுகமாகவில்லை. இதுகளுக்கு பிறகுதான் இப்போ இந்த தேர்தல் வந்து சொல்றாரு, இனிமே நாங்கள் இந்த கட்டுமானமும் இந்த பிரச்சனை தீரும் வரை கட்ட மாட்டோம். அப்போ அந்த நிமிஷம் வரை நீங்க கட்டி கொண்டு தான் இருந்த நீங்க சட்டவிரோத கட்டுமானம். அப்போ நாங்கள் இவ்வளவு போராட்டம் செய்து நாங்கள் அடியல் வேண்டி உதயல் வேண்டித்தான் இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வேண்டி விட்டு கிடக்கு. நாக வியார ஆரியோலம் சேர்ந்து இப்போதான் சொல்றாரு மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு விடணும். அப்போ இவே பிக்குமார் எல்லாம் சேர்ந்து அனுரகுமார திசாநாயக்கு அழுத்தத்தை கொடுத்து சிங்கள மக்களுக்கு இந்த உண்மையை விளங்கப்படுத்தி இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வை பெற்றுத்தரலாம் தானே. அப்போ இவ கூட அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலே இல்லை. அடுத்த நீங்க வழிவடக்கு காணி எடுத்தீங்க என்றால் இங்க இருக்கக்கூடிய 700 ஏக்கர்ல ராணுவம் விவசாயம் செய்யுது. அதை விட இந்த நான் ஏற்கனவே காட்டின காணிக்க மாதா தேவாலயம், செபஸ்டியன் தேவாலயம், 2 பிள்ளையா கோயில், 2 கத்தோலிக்க கோயில், 2 சைவ கோயில் 2009க்கு பிறகு எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கினால் நீங்க சிங்கள குடியேற்றத்தையும் பௌத்தத்தையும் நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த விஷயத்தை செய்றீங்க. இந்த தெல்லிப்பளை சந்தியிலேருந்து காங்கேசந்துர சந்தி மட்டும் காங்கேசந்துர வீதியின் 2 பக்கம் போய் பாருங்க, எத்தனை சலூனுகள், எத்தனை சாப்பாட்டு கடைகள் எல்லாம் ராணுவம் நடத்துது. எங்கட மக்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற விதத்தில் நீங்கள் இதை செய்றீங்க. இந்த வழிபாட்டு உரிமைகளை மறுத்து இந்த காணிகளுக்கு போக விடாம செய்றீங்க. அப்போ ஒட்டுமொத்த வழிவடக்கையும் ஒரு சிங்கள குடியேற்றமாக மாற்றுகின்ற ஒரு நீண்ட கால ஆபத்து தான் இதுக்குள்ள இருக்குது. அதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அந்த சிங்கள குடியேற்றத்துக்கு இவ பௌத்தத்தை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு புத்தர் பாவம் அந்த மனுஷனை இப்படி கொண்டு வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாகவிகாரனுடைய தேரர் சாதகமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்தில் சிசுவிகாரனுடைய தேரரும் ஒரு சில கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்?
யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகவிகாராதிபதியினுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் யதார்த்தத்தை புரிந்து கதைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் நீண்ட காலம் யாழ்ப்பாண மக்களோடும் இருந்ததன் வகையிலே அவர் அதனை சொல்லுவதற்கான ஒரு காரணம் இருக்கலாம். அதேபோல யாழ்ப்பாணம் நாகவிகாரையினுடைய விகாராதிபதியும் ஒரு பக்கம் சார்ந்து சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நான் இரண்டையும் செய்திகளிலே பார்த்திருந்தேன். குறிப்பாக அவர்களுக்குள்ளும் மத வேறுபாடுகள் உண்டு. அவர்களுக்கு அஸ்கிரியம் அல்வத்த போன்ற பல்வேறுபட்ட மத பிரிவுகளுக்குள்ளேயும் அவர்களுக்குள் இதை பேச முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த திசவிகாரை என்பது இன்னொரு மத பிரிவுக்குரியதாக காணப்படுகின்றன. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்குள் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான பேச்சுக்களை நடத்துகிறார்களே தவிர நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் அதனைத்தான் முன்னுரிமையாக பார்க்கிறோம். தெளிவாக இந்த இடத்தை விடுவித்து மக்களிடம் ஒப்படைக்கின்ற முயற்சியை விகாராதிபதிகளும் செய்வார்களாக இருந்தால் வரலாற்றில் பௌத்த பிக்குகளும் நேர்மையானவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள், புத்த பகவானுடைய பிள்ளைகள் என்ற இடத்தை அவர்கள் பிடிப்பார்கள். மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு வவுனியா சமணங்குளத்துல வந்து கல்லுமலை பிள்ளையா கோயில்ல இப்ப விகார கட்டுற முயற்சியில செய்து கொண்டிருக்கணும். அங்கே திருவோணமலையில கன்னியா வெந்நீர் விட்டு எங்கட பிள்ளையா கோயில் இருந்தது. அது கட்டப்படாமல் இருந்தபோது அந்த நிலத்தை இப்ப தொல்பொருள் திணைக்களம் சுவீகரிச்சு அங்க வந்து விகார கட்டுறதுக்குரிய முயற்சியில முன்னெடுக்கணும். அப்ப வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக பாதுகாப்பு படைகள், ஸ்ரீலங்கா போலீசார், அரச இயந்திரங்கள் ஊடாக இந்த பௌத்த விகாரைகளை கட்டுவதும் சிங்கள குடியேற்றங்களை இங்கே கொண்டு வந்து நிலைநிறுத்துவதும் இராணுவத்தை பெருமளவில் இங்கே குடிகொண்டு வச்சிருப்பதும் வந்து தமிழர் தாயகத்தை கபலீகரம் செய்து எங்களை இந்த மண்ணிலிருந்து முற்று முழுதாக அகற்றுவதற்கான ஒரு இன அழிப்பு நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக அந்த இனத்தினுடைய மத தலங்கள், வழிபாட்டு முறைகள், பண்பாடு, கலாச்சாரம் இப்படியானவற்றை அழித்தால் அந்த இனத்தை அழித்து விடலாம். இதுதான் வழமையாக காலமாக செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருக்கிறது. அந்த விடயத்தை தான் சிங்கள அரசு கையெடுத்திருக்கின்றார்கள். சாதாரணமாக இது ஒரு தையிட்டி திசவிகாரை தொடர்பாக ஒரு குறிப்பிடப்படுகின்ற காணிகள் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பௌத்தமயமாக்கலை இங்கே கொண்டு வர வேண்டும், சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இடம்பெறுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டங்கள் இப்ப நிறைய மக்கள் தங்களுடைய கோஷங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொளிகளை நாங்கள் இப்ப பார்க்கலாம். ஆயுதங்களுக்கு தன்மான தமிழர் நாம், தன்மான தமிழர் நாம். வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு எமது நீளம் எமது நீளம் எமது நீளம் எமது நீளம். தையிட்டி மண் தையிட்டி மண் தையிட்டி மண் தையிட்டி 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 வடக்கிழகம் 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 வாருவமே காவல்துறையே வாருவமே காவல்துறையே வாருவமே காவல்துறையே. குறிப்பாக இது ஒரு நீண்ட நாள் போராட்டம். உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது மக்கள் இந்த இடங்களுக்கு செல்ல முடியாத காலத்தில், கொரோனாவை பயன்படுத்தி கொண்டு சவீந்திர சில்வா இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் வலுக்கட்டாயமாக தமிழ் மக்களுடைய நிலத்திலே ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றது இந்த காணி உரிமையாளர்கள் மக்களுடைய கோரிக்கை. ஆகவே ஒரு நியாயபூர்வமான அவருடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு பல ஆலயங்கள், குறிப்பாக வசாவிளான், தோலகட்டி, மயிலிட்டி, தையிட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பல கிறிஸ்தவ தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அதுவரையும் அது முழுமையான ஆலயமாக இருந்த பொழுது கூட குறிப்பாக காணிக்கை மாதா கோயில், பிள்ளையார் ஆலயம், கண்ணையம்மன் ஆலயம், வைரவர் கோயில்கள் இன்று தரைமட்டமாகவே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே ஒரு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த 1800களில் அமைக்கப்பட்ட பல ஆலயங்கள் இன்று வரலாறு இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட 4 ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்ட விகாரியை உடைக்க இயலாது, அகற்ற இயலாது என்றால் 150-200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை என்ன அடிப்படையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி அளித்திருந்தது. ஆகவே இது ஒரு மோசமான தமிழ் மக்கள் மீதான மிகப்பெரிய ஒரு வன்முறை. அது தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பினுடைய ஒரு வடிவம். இந்த நிலங்களை பறிப்பது, அவருடைய வணக்க முறைகளை இல்லாமல் செய்வது, அவர்களை தொடர்ந்தும் அனாதைகளாகவே இந்த நிலங்களில் வைத்திருப்பது அரசாங்கத்தினுடைய தொடர்ந்து வருகின்ற அரசுகளுடைய செயல்பாடுகளாகவே தென்படுகிறது. எந்த அரசு மாறி வந்தாலும் அவர்களிடம் இருக்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறவில்லை என்பதையே இன்றைய இந்த நிலப்பாடுகளும் தெளிவுபடுத்துகின்றன. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கிலே குவிக்கப்பட்டு மக்களுடைய அறவழியிலான தர்மம் சார்ந்த ஜனநாயக போராட்டம் நசுக்க முனைகிறார்கள். அதனை விட அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த அளவுக்கு மத்தியிலும் மக்கள் இன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நியாயமான தர்மத்தின் வழியிலான அறம் சார்ந்த போராட்டம். நியாயமாக இது வெல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எமது நிலம் 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 தையிட்டி மண் தையிட்டி மண் தையிட்டி மண் எமது கடல் எமக்கு வேண்டும் எமது கடல் எமக்கு வேண்டும் எமது கடல் எமக்கு வேண்டும் எமது கடல் எமக்கு வேண்டும் தையிட்டி மண் தமிழர் சொத்து 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 வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம். இலங்கை போன்ற ஒரு நாட்டை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களோடு சிங்கள பௌத்த தேரர்களுடைய நடவடிக்கையும் நகர்வுகளும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக இந்த விவகாரத்தில் இவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என்று நம்புகிறீர்களா? சிங்கள பௌத்த நாடு இங்கு குறிப்பாக ஒரு பௌத்த கோயில் இருந்தால் அதுக்கு உடனடியாக உறுதி வழங்க வேண்டும் என்று இலங்கையில் இருக்கிற எந்த தலைவர்களும் முயற்சிக்கிறார்கள். இது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுவதெல்லாம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பௌத்த விகாரிகளுக்கும் அறுதி உறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் பௌத்த இருக்கின்ற கத்தோலிக்க தேவாலயங்கள் அல்லது இந்து தேவாலயங்கள், இந்து ஆலயங்களுக்கு லீசிங்கில் தான் எடுக்கலாம். ஆகவே இது இந்த நாட்டில் இருக்கின்ற வணக்க முறையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. ஒரு சைவ இந்து மக்கள் வாழுகின்ற ஆலயங்கள், காலங்காலமாக வரலாறுகளை கொண்ட ஆலயங்களுடைய நிலத்துக்கு லீசிங் தான், குத்தகை அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் வருடம் அதுக்கான லீசிங் குத்தகை பணத்தை கட்ட வேண்டும். ஆனால் ஒரு பௌத்த தேவாலயம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் அறுதி உறுதி வழங்கப்படுகிறது. இது ஒரு மோசமானது. இங்கே இருக்கிற மதங்கள் புறக்கணிக்கப்படுகிறது, மத வணக்கங்கள் நிந்திக்கப்படுகிறது. இதனூடாக ஒரு இன வேறுபாடு இருக்கிறது, வெவ்வேறுபட்ட இனங்கள் வாழுகின்றன என்ற செய்தி மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த அரசாங்கங்கள் மாறினாலும், அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் மாறலாம், ஆனால் அரச இயந்திரம் என்பது எப்பொழுதும் தொடர்ச்சியாக தன்னுடைய அந்த ஆக்கிரமிப்பையும் தமிழர்கள் மீதான இனக்குரோதங்களையும் தொடர்ந்து செயல்படுத்துகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் எமது நிலம் எமது கடல் சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத திசை விகாரைக்கு சட்டவிரோத விகாரியை யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு மாத்திரமில்லாமல் வடகிழக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு பொதுவான பிரச்சனையாக இது காணப்படுகிறது. ஆனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை என்பது சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு போதுமானதாக இல்லை. மக்களுடைய தன்னெழுச்சியையும் அல்லது மக்களை ஒரு வழிப்படுத்த வேண்டிய அரசியல் தலைமைகளுடைய பொறுப்பு சரியாக இங்கு நிறைவேற்றப்படுகிறது. ஆக்கள் தொகைதான் ஒரு போராட்டத்தை தீர்மானிப்பது என்பதில்லை. முதலாவது மன வலிமை முக்கியமானது, தைரியம் முக்கியமானது. அந்த அடிப்படையிலே வருகை தந்திருக்கிறவர்களே பெரிய ஒரு விஷயம்தான். இன்றைய காலகட்டத்திலே அதுக்குரிய தைரியம் துணிச்சலோடு வந்து இந்த போராட்டத்திலே மக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அழைக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் மற்றும் பலர் அழைத்த வேண்டுகோள்களுக்கு நாங்கள் மக்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இன்னும் அதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய உரிமையினுடைய அடையாளமாக இருப்பதனால் தொடர்ந்தும் அந்த போராட்டத்திலே மக்கள் பங்கு கொள்வார்கள். அவருடைய அந்த முயற்சியும் அவர்கள் எண்ணங்களும் அடுத்து வரும் அடுத்தடுத்த போராட்டங்களில் இது இன்னும் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் வெளிப்படையாக தரும்.